ஒரு பெண் ஸ்கின் கேர் கிளினிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வர அங்குள்ள தெரபிஸ்ட பார்த்த உடனே ஏங்கி அழ ஆரம்பிக்கிறா. அவவும் என்னன்னு கேட்க அழுகைக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் சின்ன வயசுல இருந்தே கருப்பு, டார்க் ஸ்கின், அது எனக்கு ஆரம்பத்துல குறையா தெரியல. அதை எல்லாருமே சொல்லி குறையா பார்க்க வச்சாங்க. நீ ஏன் இவ்வளவு கருப்பா இருக்கிற, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி வெள்ளையாகலாமே, வெள்ளையா இருந்தா அழகா இருப்ப அப்படிங்கிற வார்த்தைகளை பல வருஷங்களா கேட்டு தன்னை மாத்திக்கணும்னு ட்ரை பண்ணி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ அதை ட்ரை பண்ணது அழகுக்காக இல்ல, மக்களிடத்துல ஏத்துக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக. துரதிருஷ்டவசமா அந்த ப்ராடக்ட் அந்த ஸ்கின்னை பாதிப்படவே செய்யுது. நாளுக்கு நாள் இந்த ஸ்கின் டேமேஜ் ஆகிட்டே போகுது. எந்த அளவுக்குன்னா தன்னோட குழந்தை அம்மா கிட்ட வர தயங்குது. ஹஸ்பண்டோட உறவு நாளுக்கு நாள் தூரமாக்கிட்டே போகுது. அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட பாவிக்க ஆரம்பிச்சதுல இருந்து என்னோட வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறான். இந்த தருணத்தை அந்த தெரபிஸ்ட் கிட்ட சொல்லி இதை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க, இதை யார்கிட்டயும் சொல்லாம விட்டுறாதீங்க. இது மாதிரியான பிரச்சனைகளை நிறைய பேர் சந்திக்கிறாங்க அப்படின்னு அந்த தெரபிஸ்ட் கிட்ட சொல்றா. அந்த தெரபிஸ்ட் எங்க ஃபாலோவர்ல ஒருத்தர், அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணி இதை ஒரு விழிப்புணர்வா போட முடியுமான்னு கேட்டாங்க. அதனாலதான் இந்த சம்பவத்தை நானும் அப்படியே பதிவிட்டுறேன். நம்ம நிறமோ நம்ம தோற்றமோ எதுவுமே, நம்ம ஃபேஸ் ஷேப்போ எதுவுமே நம்ம பிறக்கிறப்போ செலக்ட் பண்றதோ சூஸ் பண்றதோ இல்ல, இறைவன் நாடி தர்றது. அதை எங்களால எதுவுமே பண்ண முடியாது. ட்ரீட்மெண்ட் மூலமா டேமேஜ் ஆன அந்த ஸ்கின்னை சரி செஞ்சிடலாம். ஆனா வார்த்தைகள் மூலமா நொந்து போன அந்த மனசை ஒரு நாளும் சரி செய்ய முடியாதுல்ல. தோற்றத்தோட நிறத்தை மேம்படுத்த நினைக்காம ஆரோக்கியத்தை மேம்படுத்த நினைச்சா நல்லா இருக்கும்னு அந்த தெரபிஸ்ட் சொல்றாங்க. இந்த ஏனையவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் போய் சேரட்டும். நன்றி.